வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிட்லப்பக்கம் லேக் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோவாக தான் இது இருக்க போகுது. இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக வரதராஜா தேட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தேட்டருமே இருக்குது. இந்த லேக்கை விசிட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 5 to 10 அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 to 8. இந்த டைமில் எப்போனா விசிட் பண்ணலாம். நாங்கள் போன டைமில் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது வீக்கெண்டில் தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த பார்க்குக்கு போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இந்த பார்க்குக்கு நாங்கள் முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருந்தது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பேப்பரோ வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி நீங்கள் கவரோ எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். ஸோ வெளியவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, பானிபூரி இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸுமே வெளியே அவைலபிளாக இருக்கும். ஸோ வாக்கிங் ஏரியாவும் ரொம்ப பெருசு. சிட்டிங் கெப்பாசிட்டிஸும் நிறையவே இருக்கும் இந்த இடத்துல. சென்னையில் இந்த பார்க் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா வாக்கிங் ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ப்ளஸ் சிட்டிங் கெப்பாசிட்டியும் நிறைய இருக்கும். ப்ளஸ் லேக் வியூவும் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கிங் ஏரியாவும் நிறைய இருக்குது. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். நான் ஆதிராவை கூட்டிகிட்டு இது ஒரு ரெண்டாவது வாட்டி வரேன். ஸோ அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணால். மற்ற குழந்தைங்கள பார்த்துட்டு அவளும் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ யூஸ்வலாக மண்ணிலலாம் விளையாட விட மாட்டேன் அவளை. அவள் மண்ணை பார்த்தோன்னே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப என்ஜாயும் பண்ணான். எப்போவுமே நாங்கள் ஈவினிங் டைமில் தான் இந்த பார்க் நாங்கள் விசிட் பண்ணுவோம். அந்த லேக் வியூ அந்த மரத்துக்கடியில் கீழே உட்காந்துட்டு அந்த ஈவினிங் டைமில் அந்த லேக் பக்கத்தில் உட்காந்து அந்த சன்செட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே தேட்டர் இருக்கனால எப்போல்லாம் நாங்கள் மூவிக்கு புக் பண்ணுறோமோ ஸோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்க இந்த பார்க்குமே நாங்கள் விசிட் பண்ணி பார்க்குறது உண்டு. நாங்கள் பிரவீனோட ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தாங்க. ஸோ பிரவீனும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஆதிராவும் அவங்கக்கிட்ட ஓடிட்டே இருந்தாங்க. மண்ணிலே விளையாடிட்டு இருந்தா. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக இவ்வளோ டைம் நாங்கள் இந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. வந்தோன்னா அதிகபட்சம் ஒரு 40 minutes இருப்போம். ஸோ ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஆதிராவும் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைங்களாம் விளையாடுறத பார்க்கும்போது, அவங்க அப்பா விளையாடுறத பார்க்கும்போது கூடவும் ஓடிட்டு இருந்தாங்க. கீழே விழுந்து விழுந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
நேரம் கழித்து நானும் பிரவீனும் வந்து பேட்மிண்டன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ சின்ன வயசில் விளையாடினது அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறேன். எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அங்கே இருந்துட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீ ஷாப்பை பார்த்து நிறுத்திட்டு அங்கே கொஞ்சம் டீயும் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் வந்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குடிச்சிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும்.